மகிமையின் ஐசுவரியத்தின் படியே என் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். என் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். என் தேவன் தமது மகிமையின் ஐசுவரியத்தின் படியே, என் தேவன் தமது மகிமையின் ஐசுவரியத்தின் படியே என் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள். பரிசுத்த ஆவியின் திரியேகனாகவும் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கடவுளுடைய சுத்த கிருபை. உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் சிந்தனைக்காக உபாகமம் 33:26 வசனம். எசுரேனே, கடவுளுக்கு நிகரானவர் எவரும் இல்லை. உனக்கு துணையாக வானங்கள் மேலும் மகத்துவம் புரிந்தவராக மேக மண்டலங்கள் மேலும் ஏறி வருகிறார். ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேல் மக்களாகிய தம் பிள்ளைகளை ஒவ்வொரு கோத்திரங்களாக இந்த 33ஆம் அதிகாரம் முழுவதுமாக ஆசீர்வதித்து வருகிறார். அவருடைய ஆசீர்வாதங்களிலே அநேக தடைகள் வரலாம், இன்னல்கள் வரலாம், இடையூறுகள் வரலாம். ஆகவேதான் அவர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை தன்னுடைய கோத்திரத்தின் பிள்ளைகள் நம்பும்படி, விசுவசிக்கும்படி அவரிடத்தில் தன்னுடைய வல்லமையை வானங்கள் மேலாக ஏறி வருகிறார். வானங்கள் மேலும் மகத்துவம் புரிந்தவராக மேக மண்டலத்தின் மீதும் ஏறி வருகிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் பாம்புகளால் தீண்டப்பட்டு வியாதிப்பட்டு இருக்கும்போது வெண்கல சர்ப்பத்தை பாலைவனத்தில் உயர்த்திய போது அவருடைய வல்லமையை அந்த சர்ப்பத்தை பார்த்த அனைவரும் விஷம் இறங்கி தன்னுடைய உயிரை பிழைத்து கொண்டவர்களாக, பாதுகாத்து கொண்டவர்களாக காணப்பட்டார்கள். ஆகவேதான் மேகம் மீது அவர் ஏறி வருகிறவராக இருக்கிறார். மேக ஸ்தம்பமாக இருந்து தம்முடைய பிள்ளைகள் பாலைவனத்திலே நடக்கும் பொழுது அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவர், பாதுகாவலாக இருந்தவர், நிழலாக இருந்தவர். எப்படிப்பட்ட நிர்பந்தமான சூழ்நிலை வந்தாலும் அவற்றில் அவர்களுக்கு துணை நின்று உதவி செய்கின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடவுள் இருந்தார். ஆகவேதான் இஸ்ரவேல் மக்கள் எசுரேனே, கடவுளுக்கு நிகரானவர் ஒரு எருசலேம். எருசலேம் என்று சொல்லும் பொழுது அது எருசலேமை குறிக்கிறது. எருசலேம் கடவுளுக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. கர்த்தராகிய கடவுள் இருக்கிறவராகவே இருக்கிறேன், பரிசுத்தமுள்ள கடவுள். ஆகவே யாவேயின் கடவுள் அவர் வல்லமையுள்ளவர், பராக்கிரம் உள்ளவர், ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவர். அவர் வான மண்டலத்தின் மீது உன்னை பாதுகாக்கிறார். உனக்கு துணையாக வானங்கள் மேலும் மகத்துவம் பொருந்தியவராக அவர் நிற்கிறார். மேக மண்டலங்கள் மீது ஏறி வருகிறார் என்று சொல்லி இந்த நாளிலும் கடவுள் தம்முடைய பாதுகாப்பை உங்களுக்கும் எனக்கும் வழங்குகிறதை பார்க்கிறோம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே அந்த கடவுளாகிய கர்த்தருடைய வல்லமை, கடவுளே உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை என்று இஸ்ரவேல் மக்கள் வாயார விசுவாசித்து அறிக்கை செய்வதை பார்க்கிறோம். எரேமியா 10:1 கூட வல்லமையில் பெரியவராக கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்கள் அவரை புகழ்ந்ததை பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கும் கூட நமக்கு வருகிற அன்றாட சிறிய சிறிய துன்பங்களில் கூட, அநீதிகளிலும் கூட, சமுதாய ஒடுக்குதலிலும் கூட நமக்கு வருகிற துன்பங்கள் இன்றைக்கு விசேஷமாக உலக சமூக நீதி நாள் என்று உலகத்தால் கொண்டாடப்படுகிறது. சமுதாயத்தில் யாரெல்லாம் தள்ளப்பட்டார்களோ இனத்தின் பெயரை வைத்து, தொழிலின் பெயரை வைத்து அவர்களுக்கு ஒரு இனத்தின் பெயரை கொடுத்து அவர்களை ஒதுக்கி தள்ளின அந்த சமூக அவலங்களை, அந்த சமூக நீதியை நிலைநிறுத்துகிற ஒரு நாளாக இந்த நாள் காணப்படுகிறது. இஸ்ரவேல் மக்களை தேவன் அங்கங்கே அவர்களை தண்டித்த போதும் கூட, அவர்களுக்கு பல்வேறு விதமான அவலங்கள் ஏற்பட்ட போதும் கூட, அடிமையாக பிற நாட்டிலே, அசிரியா நாட்டிலே, பாலஸ்தீனா நாட்டிலே அவர்கள் அடிமையாக இருந்த போதும் கூட, எகிப்திலே அடிமையாக இருந்த போதிலும் கூட கர்த்தர் வல்லவராக இருந்து அவர்களை விடுவித்தார். இன்றைக்கும் கூட நாமும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அன்பானவர்களை அப்படிப்பட்ட ஒரு விடுதலை வருகிற ஆவிக்குரிய விடுதலை மாத்திரம் அல்ல சுவாமி, உலகத்தின் பிரகாரமாக நாம் சமுதாய வாழ்விலே விடுதலை பெற்ற மக்களாக, ஆவிக்குரிய ஜீவியத்தில் முழு விடுதலை பெற்ற மக்களாக வாழ கடவுள் இந்த நாளிலே துணை செய்வார். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம்.
நேசமுள்ள இயேசுவே, உம்முடைய அன்பாலும் இரக்கத்தினாலும் உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கிறோம். ஆனந்த சத்தத்தோடு உம்மை உயர்த்துகிறோம். இயேசப்பா, இந்த நாளிலும் நீர் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன். உம்மால முடியாத காரியம் ஒன்றுமில்லை சாமி. இந்த வானத்திலும் பூமியிலும் உயர்ந்தவராக நீர் இருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறீர். அப்படிப்பட்ட உம்முடைய பாதுகாப்பு இந்த நாளிலும் எங்கள் அனைவருக்கும் கிடைக்க நாங்கள் உம்முடைய திருப்பாதம் பணிந்து வருகிறோம். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன்.